அனை வணங்கி சென்றதாக கோவில் வரலாறு சொல்கிறது. எப்பேற்பட்ட திருத்தலம் பார்த்தீங்களா? இந்த திருத்தலத்தில் ரொம்ப அற்புதமான விஷயம், வாலி எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறத ராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி வாலி இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணியிருக்காரு. சிவபெருமானை வேண்டி தவமிருந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தோட பேர் அன்னியூர் அப்படிங்கிற ஊர் பெயர். விழுப்புரம் மாவட்டம் அன்னியூர்ல இருக்கு. ஸ்ரீ அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் ராமலிங்கேஸ்வரர். ஓம் ஹர ஹர சங்கர ஓம் ஜெய சுபகர சங்கர ஓம் நமாமி சிவ பரமேஷ ஸ்மராமி ஹர விஸ்வேஷ மங்களம் சர்வேஷ சுப மங்களம் ஜெகதீஷ. संहारी शरणं मदनारी शरणं दक्षारी अभिवन्दनं पार्वती रमणा पाहि सन्नुत चरणा पाहि मङ्गलं सर्वेशा शुभमङ्गलं जगदीशा. ॐ हर हर शङ्कर ॐ जय शुभकर शङ्कर ओम नमामि शिव परमेश स्मरामि हर विश्वेश मङ्गलं सर्वेश शुभमङ्गलं जगदीश. சேக்கிழார் பெருமான் தன்னுடைய 12வது திருமுறையில மன்னியூர் வாழும் இறைவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சேக்கிழார் பெருமான் இதை பாடியிருக்கிறார். அப்ப அதுக்கும் எவ்வளவு முற்பட்ட காலம் அப்படிங்கிறத தெரியுது. இந்த கோவில்ல சேக்கிழார்ல நம்ம பார்த்ததில்லை. ஆனா மகாபெரியவா காஞ்சி மகாபெரியவர் இந்த கோவிலில் வந்து 10 நாட்கள் தங்கி இந்த ராமலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்திருக்கிறார். எப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலம் பாருங்க. மகாபெரியவங்க போன ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. மகாபெரியவங்க போறதுக்கு முன்னாடி வள்ளலார் இந்த ஆலயத்துக்கு சென்று ராமலிங்க அடிகளார் அவர் என்ன வேண்டியிருக்கார் தெரியுமா? இந்த கோவில்ல போய் தப்பேது நான் செய்திடினும் பொறுத்தருள வேண்டும் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. ராமலிங்க அடிகளாரா தப்பு செய்வார்? ஆனா அப்ப கூட அந்த பொறுமையா இறைவனை வேண்டி தப்பேது நான் செய்திடனும் பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப ராமலிங்க அடிகளார் ஏன் இந்த வார்த்தையை சொல்றார்? அதுதான் இந்த கேள்வி. ராமபிரான் ராவண வதத்திற்கு செல்லும் பொழுது அது வந்து அவதார நோக்கத்துக்காக ராமபிரான் ராவணனை வதம் செய்யும் பொழுது சில தவறுகள் நடந்திருக்கலாம். இப்ப நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கும் போது சில நல்ல விஷயங்கள் செய்யும் போது சில தவறுகள் நடக்கும். சில தவறுகள் நடக்கும்போது நல்லதுகள் கூட நடந்துடும். இது இயற்கை. இறைவன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இங்கே ராமலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமபிரான் சிவலிங்க பூஜை செய்கிறார். எப்பேற்பட்ட இடம் பாருங்க, ராமலிங்கேஸ்வரர். இந்த திருக்கோயிலில் மூலாதாரம் என்னவென்றால், சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இது பல்லவருடைய ஆயுள் காலத்திலே கட்டப்பட்ட கோயில். குறிப்பாக ஒரு நாளிட்டு கூற வேண்டுமானால், ராஜராஜ சோழன் தஞ்சையிலே பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணப்படுத்திய காலத்திலே ஏற்படுத்திய கோயில் என்று கூட கூறலாம். சேக்கிழார் பெருமான் 12வது திருமுறையிலே பாடியிருக்கின்றார் இந்த கோயிலை பற்றி. அடுத்து நமது திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார். மன்னியூர் இறை சென்னியார் பிறை அன்னியூர் அமர் மண்ணு ஜோதியை என்ற இந்த ஊரை முன்னிறுத்தி பாடியிருக்கின்றார். இந்த சந்நிதி வருபவங்களுக்கு அறியாமல் செய்த தவறு. இப்போ எங்கிட்ட சில பேர் வருவாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு.
60 வயசுக்கு மேலானவங்க என்னமோப்பா இனி வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சா போதும், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிருந்தா அதை மன்னிக்கிறதுக்கு ஒரு கோயில் சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்காக எடுக்கப்பட்ட கோயில் தான் இது. எப்பேற்பட்ட அருமையான ஸ்தலம் பாரு. ராமலிங்க அடிகளார் வந்துட்டு போயிருக்காரு. சேக்கிலார் பெருமான் இந்த கோயிலை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. ராமச்சந்திர மூர்த்தி வந்துட்டு போயிருக்கிறாரு. வாலி இந்த ஸ்தலத்தில் பூஜை செஞ்சிருக்கிறான். அப்ப இந்த சிவபெருமானினுடைய அருள் எப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் என்பதை நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கிறது. இந்த கோவில் பல்லவர் காலத்து கோயில். பல்லவர் காலத்து கோயில்கள் ரொம்ப அருமையா இருக்கும். இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டும் பொழுது இந்த கோவில் அதுவும் இதுவும் ஒரு காலத்தவை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கோயில். இந்த கோவில்ல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குங்க. இதை கவனிக்க வேண்டியவங்க யாருன்னு கேட்டா, மேச ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க, விருச்சக ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க. முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தெரிந்து கொள்வோம்.